மங்கம்மாள் வீரப்பேரரசி ராணி மங்கம்மாள் வீரப்பேரரசி ராணி மங்கம்மாள் போல் வி ராதாகிருஷ்ணன் மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் பேரவை நிறுவன தலைவர் சென்னை. இன்று மதுரையை ஆண்ட மகாராணி வீரப்பேரரசி ராணி மங்கம்மாளின் 376வது பிறந்த நாள் விழா சீரும் சிறப்புடன் கொண்டாடப்படுகின்றது. இதில் தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பேரவையும் தெலுங்கு மக்கள் ராஜ்யம் கட்சியும் இணைந்து மாவட்ட செயலர் ரங்கராஜன் தலைமையிலும் என்னுடைய தலைமையிலும் சீரும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விழாவில் நம் தெலுங்கின மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ராணி மங்கம்மாளுக்கு இன்று சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். ஓங்குக புகழ் ராணி மங்கம்மாள் புகழ், வளருக நம் தெலுங்கின ஒற்றுமை. நீங்க பேசுங்க. இன்று ராணி மங்கம்மாளுடைய 376வது பிறந்தநாள் விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விழாவிற்கு மாவீரன் கட்டபொம்மன் பேரவையின் நிறுவனர் அண்ணன் வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் ஜனநாயக மக்கள் ராஜ்யத்தினுடைய நிறுவனர் வழக்கறிஞர் அண்ணன் குணசேகரன் அவர்கள் ஆணைக்கிணங்க இன்று ராணி மங்கம்மாள் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வந்துள்ளோம். நம்ம தெலுங்கின மக்கள் அனைவரும் ஒன்றுபடுவோம், வென்றிடுவோம். வாழ்க ராணி மங்கம்மாளுடைய நாமம், வளர்க நம்மளுடைய சமுதாயம். வீரமங்கை பேரரசி ராணி மங்கம்மாள் அரண்மனை வளாகத்தில் மதுரை ராணி மங்கம்மாள் அவர்களுக்கு வெண்கல சிலை அமைத்து தர வேண்டும். வீர பேரரசி ராணி மங்கம்மாள் அவர்கள் அரண்மனையில் வளாகத்தில் ராணி மங்கம்மாள் அரண்மனை வளாகம் என்ற அலங்கார வளைவு தமிழக அரசு சார்பாக அமைத்து தர வேண்டும். சென்னை, திருச்சி, மதுரை ஆகிய இடத்தில் மணிமண்டபம் கட்டி ராணி மங்கம்மாள் மணிமண்டபம் என்று பெயர் சூட்ட வேண்டும். மதுரை மாநகராட்சி சார்பாக தமுக மைதானத்தில் ராணி மங்கம்மாள் மாநாட்டு மையம் என்ற பெயர் வைக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 10ஆம் தேதி வீர பேரரசி ராணி மங்கம்மாள் அவர்களின் பிறந்தநாள் விழாவை நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அனைத்தும் தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து நாயுடு நாயக்கர் பேரவை தமிழ்நாடு சார்பாக நமது வீரப்பேரரசி நமது முப்பாட்டியார் அன்னை ராணி மங்கம்மாள் அவர்களுடைய பிறந்தநாள் 376வது பிறந்தநாள் விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாட நமது நிர்வாகிகளோடு வந்துள்ளோம். பேரவையினுடைய மாநில தலைவர் அண்ணன் பத்மநாபன் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி மகளிர் அணி நிர்வாகிகள் சார்பாக இந்த விழா மிகவும் சீரும் சிறப்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சபதம் என்னவென்றால், நமது நாயுடு நாயக்கர் தெலுங்கினம் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து இதே ராணி மங்கம்மாள் இந்த அரங்கம் ராணி மங்கம்மாளுக்கு சொந்தமானது. தமுக்கம் மைதானம் உள்பட அனைத்தும் காந்தி மியூசியம் என்ற பெயரில் இங்கே இருக்கக்கூடியது ராணி மங்கம்மாளுடைய பொருள், அவங்களுடைய சொத்து இது. இதை அவங்களுடைய அரண்மனையை நம்ம இங்கே ஒரு சிலையை நிறுவுவதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து நம்ம அன்னைக்கு இங்கே முப்பாட்டிக்கு ஒரு சிலையை ஏற்பாடு செய்து இதை ஒரு புண்ணிய ஸ்தலமாக நாம் கொண்டாட வேண்டும் என்பதை முதல் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். அனைத்து நாயுடு நாயக்கர் பேரவை சார்பாக தெலுங்கின மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒற்றுமையாக ஒரு கொடையின் கீழ் பாடுபடுவோம் என்பதை இங்கே உறுதியுடன் இந்த நன்னாளில் நான் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு சிறப்பாக நம்முடைய இன மக்கள் அனைவரும் சிறப்பாக கூடி இந்த விழாவை நடத்துவதற்கு மிக்க நன்றி. அதுவும் நாங்கள்லாம் மதுரையில் இருக்கோங்க, நீங்கள் வெளியூர்லேருந்து இவ்வளோ ஆர்வமாக நம்முடைய இனத்தை வளர்க்குறதுக்காக நம்மளுடைய இனத்தில் அந்த பேரரசு செஞ்ச சேவைகளை சொல்லி எல்லாத்தையும் செய்கிறதுக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கரம் கூப்பிட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மிக்க
நல்ல நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக மேலும் மேலும் இன்னும் வருங்காலங்களில் நடத்தி கொடுப்போம் என்று என்னுடைய மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெண்ணாக அரசியாக ஒரு நீண்ட நெடிய காலம், ஒரு 19 வருட காலமாக அரசாட்சி செய்து எந்த விதமான அப்பொழுக்கும் இல்லாத ஒரு ஆட்சியை தந்த நம் இன அரசுக்கு இந்த விதமாக ஒரு பிறந்தநாள் விழா எடுப்பது, அதன் மூலமாக அவர்களுக்கு மரியாதை செய்வதை திறம்பட செய்து கொண்டிருக்கிறது விக்ரம் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் பெருமையும் தெரியும். அவருடன் இணைந்து செய்யக்கூடிய நம் இன பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் நாயுடு சந்திரா பாமக இண்டஸ்ட்ரியின் சார்பாக செக்ரட்டரி என்ற முறையில் என்னுடைய நன்றிகளும் வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். தொடர்ச்சியாக 4 வருட காலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று அறியப்படும்போது உண்மையிலே இது மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. திருமண நாயக்கருக்கு விழா 450 வருடகாலமாக எப்படி நடக்கிறதோ அதே மாதிரியாக நம் இன அரசுக்கு செய்யக்கூடியதுக்கான ஒரு அறிகுறி நடத்தி தெரிகிறது. உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் அனைவரும் அனைத்து நாயுடு நாயக்க பேரவையின் சார்பாக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நமது ராணி மங்கம்மாள் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் நம்ம சகோதரர் கூறியது போல் அனைவருமே ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும். நமது இனம் ஓங்க வேண்டும். நாம் அனைவரும் என்றும் எப்பொழுதும் உண்மையாக இருந்து நாம் நல்லபடியாக போக வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி. ஜெய். எப்படி இருக்கீங்க? பிஜேபி கிழக்கு மாவட்ட முன்னாள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. அந்த பாகுனாரா? நான் பப்ளிக் மீட்டிங்ல தெலுங்கு மாட்டேன். என் அடையாளத்தை நான் மறைப்பதே இல்லை. தமிழ்நாடு நாயக்கர் பேரவையின் சார்பாக வருகை புரிந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய போர்ப்படை தளபதி எங்கள் சொந்த தங்கம் இதயக்கனி ஐயா அவர்களை மாலை தூவி ராணி மங்கம்மாள் சிலைக்கு அஞ்சலி செலுத்துமாறு அனைவரின் சார்பாக பணிவோடு நீங்க தான் பேசுறது கூட. எங்க இருக்கீங்க? வீடுங்க? ரெண்டா அதே போல இங்க இந்த இதுக்கு ஒயிட் வாஷ் பண்றதுக்கு மத்திய அரசு அனுமதி வாங்கி கொடுக்கணும். ஏதோ ஒரு சூழ்ச்சினால காந்தி மிஷன் பேர்ல மாறிடுச்சு. நம்ம ராணி மங்கம்மா அரண்மனையும் பேர் மாற்றுறதுக்கு ஐநாட்ட பல முறை கோரிக்கை நம்ம சங்க சார்பாக எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஐநா மேற்கொண்டு அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நம்ம நாயுடு நாயக்கர் அனைவரும் சார்பாக நயனாட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அடுத்த வெகு விரைவில் நயனா தெலுங்கு சமுதாயம் சார்பில் நாயுடு நாயக்கர் சமுதாயம் அம்மா வாங்க, அம்மா இங்க ஒரு பெரிய திருப்பணியாக அமையக்கூடிய இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாயனா அவர்கள், எங்களுடைய தமிழ்நாட்டுடைய குலவிளக்கு நாயனா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போற்றி அனைவரும் சார்பாக கௌரவிக்கிறோம். எங்கள் மாநில பொதுச் செயலாளர்
ஆற்றல் மிகு பொதுச் செயலாளர், நம்ம இன ஒற்றுமைக்காக பாடுபடுகின்ற எங்களுடைய பேராசிரியருக்கு இங்கு கலந்து கொண்டதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, ராணி மங்கம்மாள் வாழ்கவே, ராணி மங்கம்மாள் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, ராணி மங்கம்மாள் புகழ் வாழ்கவே, ராணி மங்கம்மாள் வாழ்கவே. எப்படி இருக்க? போடுங்க. அழகா இருக்கு. நேற்று நாய் நாய்க்கிற பாருங்க சார், இங்க போடுங்க. வாங்க. இளைஞர்களின் அடையாளம். மகளிர் வார்த்தை சரி போட்டோ நிழலுக்கு போய் எடுப்போம். ரெண்டா அண்ணன் நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்காங்க. இன்றைக்கு மதுரையை ஆட்சி செய்த மகாராணி ராணி மங்கம்மா அவர்களுடைய 376வது ஜன்ம தினம். இந்த நாம நின்று பேசிக்கொண்டிருக்கிற இந்த பெரிய வளாகமே ராணி மங்கம்மாள் அவர்கள் கட்டிய அரண்மனை தான். அது 1948க்கு அப்புறமாக இங்கே காந்தி மியூசியம், மகாத்மா காந்தியினுடைய சிலை இங்கே வைக்கப்பட்டு காந்தியினுடைய வாழ்க்கை சித்திரங்கள், வாழ்க்கை சரிதங்கள்லாம் மக்களுக்கு கொண்டு போகிற ஒரு இடமாக காந்தி நினைவு நிதி உள்ள இருக்கு, காந்தி இலக்கிய சங்கம் இருக்கு, இங்கே இது காந்தி மியூசியம் இருக்கு. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு வளாகமாக இது மாறி இருக்கு. இன்னைக்கு உலகத்திலிருந்தெல்லாம் இங்கே நிறைய பேர் இங்கே வர்றாங்க, இந்த கட்டடத்தை பார்த்து வியக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும், அமெரிக்காவில் வந்து மார்ட்டின் லூத்தர் கிங்னு இருந்தார், கிங் தி ஜூனியர் அப்படிம்பாங்க. அவரு நோபல் பரிசு பெறுவதற்கு முன்னால இங்க ராணி மங்கம்மா அரண்மனைக்கு வந்திருக்கிறார், காந்தி மியூசியத்துக்கு இங்க வந்திருக்கிறார். அதுக்கப்புறம் அப்போ வந்து அவர் பாப்புலர் ஆகலை, பிரபலம் ஆகலை. அதுக்கப்புறம் அவர் நோபல் பரிசு வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப பிரபலம் ஆயிட்டாரு. ஆனால் மதுரைக்கு மார்ட்டின் லூத்தர் கிங் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய செய்தி. இந்த இடத்தை பார்வையிடுறதுக்காக வந்திருக்கிறாரு. நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா அங்க அந்த வால் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கும், சுவர்ல நிறைய தகவல் இருக்கும். அதுல ஒரு முக்கியமா எழுதியிருப்பாங்க, தமுக்க மைதானத்துக்கு பேரு தமுகமு, தமுக்கம் இல்லை தமுகமு. அது தெலுங்கு வார்த்தைன்னு சொல்றாங்க. அந்த தெலுங்கு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா படைகள் பயிற்சி பெறுகிற இடம், படைகளுடைய அணிவகுப்பு நடத்துற இடம், பயிற்சி இல்லை அணிவகுப்பு. அதனால இங்கெல்லாம் படைகள் அணிவகுத்து நிற்கும். இங்க மேல அரண்மனையில இருந்து ராணி மங்கம்மா வந்து அதை பார்வையிடுவாங்கன்றது தான் இவ்வளவு பக்கத்துல தமுகமும் இருந்திருக்கு. இப்போ அது தமுகமுன்றது தமுகம் அப்படின்னு மாறி இருக்கு. அதனால இந்த இடமே ராணி மங்கம்மாவோட இதுதான். நாயக்க மன்னர்கள்ல 2 மன்னர்கள் பெண் மன்னர்கள் இருந்தாங்க, மகளிர். ஒருத்தங்க ராணி மங்கம்மா, இன்னொரு வந்து மீனாட்சி, அவங்க பேர் வந்து மீனாட்சி. அவங்க இவங்களும் புகழ் அடையலை, அவங்க கடைசி காலகட்டம், நாயக்க மன்னர்களுடைய கடைசி காலம் ஆயிடுச்சு. அப்போ ராணி மங்கம்மா ரொம்ப பிரபலம். கிட்டத்தட்ட நீங்க ராணி மங்கம்மாவோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா போர்கள் இல்லாத ஒரு காலம். நீங்க திருமல நாயக்கர் 36 வருஷம் இருந்ததில் நிறைய போர்கள் நடத்தினார். அவருடைய சாம்ராஜ்யமும் ரொம்ப பரவி ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கு வடக்கு வரைக்கும் போயிட்டார், செஞ்சி வரைக்கும்லாம் கூட போயிட்டார். ராணி மங்கம்மா பீரியட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல் பீரியட். அதனால அவங்க நிறைய டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்க. இப்போ எப்படி ஐயா நரேந்திர மோடி இந்தியாவை வளர்ச்சி பாதை கொண்டு போகிறாரோ, அது மாதிரி நாயக்கர் ஆட்சி காலத்துல இந்த மதுரையை சுற்றியுள்ள பகுதியெல்லாம் வளர்ச்சிக்காக கொண்டு போனது ராணி மங்கம்மா பீரியட் தான். திருமலை நாயக்கரோடும் அதிகமாக பண்ணது இவங்க தான். இன்னைக்கு மோடி மாதிரி அன்னைக்கு அந்த லேடி இருந்திருக்கிறாங்க, அப்படி வேலை செஞ்சுருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மங்கம்மா ரஸ்தா, மங்கம்மா சாலை, கிராமங்களில் போனீங்கன்னா மங்கம்மா கிணறு, அவங்க போட்ட லே அவுட் தான். இந்த ஹோல் மதுரை டிஸ்ட்ரிக்ட் ரோடெல்லாம் கூட அவங்க போட்ட லே அவுட்ல தான் இன்னைக்கு நாம ரோடு போட்டு அதெல்லாம் பண்ணி வளர்ச்சிக்காக பண்ணிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு பூரா இருக்கு, மங்கம்மா கிணறு இருக்கு, இப்படி எல்லா இடத்துலையும் இருக்கு. நிறைய மருத்துவமனைகள்லாம் நடத்திருக்கிறாங்க. இன்னைக்கு மதுரை மாநகராட்சிக்கு அவங்க கட்டின பில்டிங்ல இருந்து வரக்கூடிய வருமானம் மதுரை மாநகராட்சி வருவாய்க்கு ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னைக்கு ஈவென்ட் டுடே மங்கம்மா சத்திரம் இந்த மாதிரி இருக்கு. அதனால நம்ம 2-3 வருஷத்துக்கு முன்னால மதுரையில ஒரு இயக்கம் நடத்தி அந்த தமுக்கத்துல கட்டுற அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வணிக வளாகத்திற்கு ராணி மங்கம்மா வணிக வளாகம்னு பேர் வைக்கணும்னு நம்ம அதை வலியுறுத்துறோம்.
நானே நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்து KN நேரு தான். நான் அவரை சந்திச்சு அந்த கோரிக்கை மனு கொடுத்துருந்தேன். அதை மதுரையினுடைய நகர்ப்புற அந்த இடத்த வந்து நீங்கள் ராணி மங்கம்மா பேரில் சொல்லணும்னு. அவரும் மனுவை சீரியஸாக கன்சிடர் பண்ணி வாங்கிட்டாரு. பட் எல்லாத்துக்குமே அவங்க அரசாங்கத்துக்கு அனுமதி கேட்கணும். அது வந்து முழங்கிட்டு காற்றுல படம் வரைஞ்சிட்டு போக முடியாது. பவரை கொடுக்கறது உங்கள் வேலை, பவர் எனக்கு கொடுக்க வேண்டியது உங்கள் வேலை, நான் கொடுத்த ப்ராமிஸ் எல்லாம் நிறைவேற்ற வேண்டியது என் வேலை. அதனால இன்னைக்கு அந்த மாதிரி ராணி மங்கம்மாவோட நினைவுகளை இன்னைக்கு நாம ஏற்று போற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி. யார் போட்டாரு? அனைவருக்கும் வணக்கம். நம்ம அவ்வா வீர பேரரசி ராணி மங்கம்மாள் இந்த திருச்சியில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பாதை அமைச்சு, சத்திரம் அமைச்சு, அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுத்து, இந்த வரலாற்றில் மறைக்க முடியாத, யாராலையும் மறைக்க முடியாத ஒரு வரலாற்று சிறப்பை செஞ்சு கொடுத்த பேரரசி ராணி மங்கம்மாள் அவங்க வந்து தொடர்ந்து கும்பிட்டு வந்த தெய்வம் பெருமாள். இன்னைக்கு பேரளவுக்கு பேசப்படாட்டினாலும் இந்த கோயிலோட மகிமைன்னு ஒரு பெரிய அளவுக்கு இருக்குது. இன்னும் தெலுங்கு சமுதாய மக்கள் அனைவரும் இங்கே வந்து தொடர்ந்து இங்கே நம்ம பேரரசி ராணி மங்கம்மாள் பிறந்தநாள் விழா மற்ற அனைத்து விழாவையும் தொடர்ந்து இங்கே நடத்தலாம். இங்கே நிகழ்ச்சிகள் நடத்தலாம், சாமி ரெகுலராக வந்து கும்பிடலாம். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க கோயிலுக்கு தெலுங்கு மக்கள் அனைவரும் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். மிக முக்கியமான நிகழ்வுகள்லாம் இங்கே நடத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு வேண்டி விரும்பிக்கிறேன். படித்து நீ அறியும் கல்வி, பிறர் நலம் அறிந்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உமக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், இதோ எந்த தெய்வம் முன்னாலே என்று கூறி நாங்கள் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த நாயுடு நாயக்கர் அசோசியேஷன் சார்பாக விக்ரம் அவர்களுடைய தொண்டு தொடர்ந்து தமிழக மக்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய தெலுங்கு மக்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தெலுங்கர் சமுதாயத்திற்கும் பாடுபடக்கூடிய விக்ரம் தம்பு அவர்கள் நீடோடி வாழ அனைத்து உறுப்பினர்கள் சார்பாக வாழ்த்துகிறோம். ராணி மங்கம்மாளுடைய 376வது பிறந்தநாள் விழாவிற்கு விக்ரம் தம்புனுடைய தலைமையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு ஒருங்கிணைந்த நாயுடு நாயக்கர் அசோசியேஷனுக்கு முழு ஆதரவு அவர் தந்திருக்கிறார். இந்த ஆதரவு மூலியமாக நம்முடைய தமிழ்நாடு ஒருங்கிணைந்த நாயுடு நாயக்கர் அசோசியேஷன் சார்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆளுங்கட்சி அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றுவதாக இருக்கிறார். ஐயா அவர்களுக்கு பொன்னாடை வாழ்த்தி நாங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துகிறோம். ஆரியப்பட்டியில் என்ன பொசிஷன்? புறநகர் மாவட்ட செயலர் ஆரியப்பட்டி. இந்த ஏரியாவினுடைய எங்களுக்கு சொக்க தங்கம், எங்களுக்கு சிங்கம்,
இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று கேட்கின்ற அளவுக்கு ஆர்விப்பட்டியினுடைய படையை இப்பொழுது திரட்டி வந்திருக்கிறார். ஐயா அவர்களுக்கு விக்ரம் தம்பதி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அவருடைய பணி எங்களுக்கு வேண்டும். இந்த தொண்டு சிறக்க நல்வாழ்த்துக்கள். கிழக்கு மாவட்டத்துடைய தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை சுரேஷ் அவர்களுக்கு பொன்னாடை உயர்த்தி வாழ்த்து தெரிவிக்கப்படுகிறது. அவருடைய சேவை தொடர்ந்து நமது ஒருங்கிணைந்த நாயுடு நாயக்கர் அசோசியேஷனுக்கு கிடைக்க எல்லாம் வல்ல இறைவன் அருள் இருந்து இந்த மதுரை மீனாட்சி அம்மனுடைய அருளோடு அவர் ராணி மங்கம்மாளுடைய புகழை ஈரோடு கிழக்கு மாவட்டத்தில் கொண்டு செல்ல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மன்னர்கள் வந்தாலும், எத்தனை ஆங்கிலேயர் ஆட்சி ஆண்டாலும் மன்னர் திருமலை நாயக்கருடைய ஆட்சிக்கு ஈடு இணை எங்கும் இல்லை என்பது உலகமே பறைசாற்றுகின்ற இத்தகைய சூழ்நிலையில் மன்னர் திருமலை நாயக்கருடைய ஒப்பற்ற ஒரே வாரிசாக இருந்து அந்த மன்னர் திருமலை நாயக்கருடைய வாரிசாக இங்க வருகை புரிந்திருக்கக்கூடிய ராணி மங்கம்மாள் விழாவை சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கக்கூடிய நாயனாவுகளுக்கு நம்முடைய விக்ரம் நாயனா அவர்கள் இப்பொழுது பொன்னாடை உயர்த்தி கௌரவிக்கிறார். அவருடைய தொண்டு எங்களுடைய நாயுடு நாயக்கர் அசோசியேஷனுக்கு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். அவர்கள் தொடர்ந்து நம்முடைய அசோசியேஷனுக்கு இரவும் பகலமாக 24 மணி நேரமும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்க வீச மறந்தாலும், உதிக்கின்ற உதய சூரியன் கிழக்கே உதிக்க மறந்தாலும் அவருடைய தொண்டு இரவும் பகலும் எங்களுக்கு கிடைக்கின்றது. அவருடைய தொண்டு தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை மாமன்னர் திருமலை நாயக்கருடைய வம்சாவளியிலே இன்று ராணி மங்கம்மாளுடைய 376வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்காக மன்னர் திருமலை நாயக்கருடைய மறு உருவமாக இங்க வருகை புரிந்திருக்கிறார். அவர் நாயுடு நாயக்கருடைய அசோசியேஷனுக்கு தொடர்ந்து எங்களுக்கு சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பணிக்கு தொடர்ந்து அவர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று கூறி விக்ரம் நாயனா அவர்கள் பொன்னாடை உயர்த்தி வாழ்த்து தெரிவிக்கிறார். வச்சிருக்காரு இந்த விஷயத்தை. அதனால எல்லாரும் நல்லா கை தட்டி உற்சாகம் பண்ணலாம். வீடியோ வந்து நம்ம பசங்க வந்துட்டோம். ஒரு படம் கூட எடுத்துக்கலாம். அண்ணே பேப்பருக்கு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட் வரலாம். எம்பளமும் கவர் ஆகணும். கொஞ்சம் அகலமா இல்லை, தண்ணி அகலமா இல்லை. மீடியாக்காரவங்களாம் கேட்டுக்கிட்டாதான் மீடியாக்காரவங்களாம் வந்தீங்கன்னா சப்போர்ட் கிடைக்கும். மீடியாக்கார உள்ள வாங்க. அப்படியே பாருங்க. நீங்களே எடுத்து 4 இடத்துல போட்டு கொஞ்சம் கொஞ்சம் அளவு கொஞ்சம் தெரியுற மாதிரி நீங்க தான் என்ன பின்னாடி வாங்க. அப்படியே எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் அண்ணா நீங்க கொஞ்சம் முன்னாடி இந்த லைட்டா முன்னாடி வாங்க. அண்ணா கொஞ்சம் பின்னாடி வாங்கண்ணே. பின்னாடி போங்க. நீங்க பின்னாடி எல்லாரும் பாருங்க. ஸ்டூடியோக்காரவங்களாம் பின்னாடி போங்க. மீடியாக்காரங்க பின்னாடி போங்கண்ணே. தெரியும் அப்படி கொஞ்சம் அகலமா நல்லா வீசியப்ல நைனா வர முன்னாடி விடுங்க. அப்படி கொஞ்சம் முன்னாடி அப்படி வரிசையா இருந்தீங்கன்னா பாருங்க. விக்ரமும் வந்து அதுக்கான மனு கொடுத்துருக்காங்க. எல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்கோம். அனைத்து பக்கத்துல இருந்து எல்லாம் சேர்ந்து உட்காருங்கண்ணா. ஸ்வீட் சாப்பிட்டு நேரில் உட்காருங்க. வெயில் வரும்போது அதே மாதிரி மசாலா நான் போட்டு தரேன். அப்புறம் வந்து இருபது கம்பெனி அதில் நான் போட்டு தரேன். அப்புறம் சாயந்தரம் வீடு பார்த்தீங்கன்னா யாருக்கு வாங்கினா 600 இல்லை. இது சொல்லியிருக்கிறேன். எல்லாரும் ஒரு 500 பேர் வச்சு
ரைட் அப்படியே போட்டாங்க ஜூம் மட்டும் எடுத்து போயிட்டு அடுத்த இடம் மண்டபத்தில் சாப்பாடே போடுற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாம் எல்லாரும் சேர்ந்து. இல்லை நம்மளும் அப்படியே ஒரு நல்லா இருக்கு. நீ